விஷயத்தை வந்து நாங்கள் வந்து பார்க்க தேவையில்லை எழுதினோம். மிச்ச விஷயத்தை வந்து பார்க்க தேவையில்லை நிலைமையில நான் மிச்ச விஷயத்தை உங்களை கூப்பிடுறேன். அப்படி நாங்கள் அந்த போட்டியில காளியந்தர் போனது காரணம் குறிப்பிட்ட ஒரு ஆசை. சரி, ஒரு நிமிஷம் மினிட்ஸ் எழுதி போட்டு ஒரு நிமிஷம் பாருங்க ஒரு ஆசை. சரி, இப்ப நீங்கள் யூனியன் தானே. இப்ப நான் கேட்கிறேன் 2025 ஆண்டு இடமாட்டம் நடக்குது. ஒரு நிமிஷம் பாருங்க. நீங்க யூனியன் தான், நீங்க இடமாற்ற வேலை இருந்த நீங்க அதான் நான் சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். நேர நீங்க ஒரு காலம் மீடியாவுக்கு வர்றது இல்லை. உங்களுக்கு வந்து அது தெளிவு வரணும் தம்பி. ஒரு நிமிஷம் பொறுங்க தம்பி. மீடியாவுக்கு கூப்பிட்டால் ஒரு 4 மந்தி இலங்கை ஆசிரியர் சங்க சேவை சங்கம் வந்து வாரில 2வது அம்பலப்பட மாட்டேன். நான் இந்த இடத்துல வந்து இந்த ஊடகங்களுக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் சந்தர்ப்பம் தாங்க தம்பி. சரிதான். நான் சொல்றேன் என்றால் 2025 ஆண்டு இடமாற்ற சபை நடந்த மூட்டம் 2025 ஆண்டு இடமாற்ற சபையின் மேன்முறையீடு நடந்துட்டு மேன்முறையீட்டில் வந்து கொடுத்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அதுதான் தீடிந்த வேலை. ஆனால் இங்கே என்ன நடந்தான்னு சொன்னால் ஒரு சில நிகழ்ச்சிகள் 1-2 பேரோ இருக்கட்டும். இடமாற்ற சபையும் மேன்முறையீடு நடந்த 2026 ஆண்டு இடமாற்ற சபை நடக்க வந்து அதை வந்து எடுத்துக்கிட வேண்டிய தேவையில்லை தானே. அங்கதான் நாங்கள் வந்து அது மேன்முறையீட்டு சபை இருக்குது, அதுக்கு மிஞ்சி வேற ஒன்றும் இல்லை என்ற அடிப்படையாக போனது. அது நீதிமன்றத்தில் இருக்குதான். எது அந்த 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 குறித்த ஆசிரியர் விஷயம் நீதிமன்றத்தில் இருக்கு. அது நீதிமன்றம் பார்த்துக்கொள்ளும். இந்த விஷயம் நாங்கள் போனதுக்குரிய காரணம் வந்து என்னென்றால் அதுலேயும் வந்து முறைகேடு. காரணம் என்னென்றால் உங்களுக்கு தெரியும், எங்களோட பிரஸ் மீட் நாங்கள் வச்சுனாங்க. இந்த இடமாற்றத்தில் வந்து நடந்த விஷயங்கள்ல வந்து 2025 இடமாற்ற சபையால் நடந்த விஷயங்கள்ல வந்து கிட்டத்தட்ட 20 இடமாற்றத்தை கிட்ட ஏறத்தான் நாங்கள் அதெல்லாம் இந்த போராட்டத்தில் அம்பலப்படுத்தினாங்க. 20 இடமாற்றத்துக்கிட்ட ஆளுநர் தன்னுடைய இதால வந்து நிப்பாட்டி இருக்கிறேன். ஆதாரம் வெளிப்படுத்தினாங்க. உங்களுக்கு தகவல் சட்டத்தில் வந்து ஒரு நிமிஷம் இப்ப நீங்கள் வந்து முட்டையா வந்து நாங்க போட்ட கேஸ் நாங்க போட்டனாங்களா ஏன் போட்டனாங்கன்னு சொன்னால் சேவையின் தேவை இடமாற்றம் என்ற அடிப்படையில் வந்து 193 ஆசிரியர்களுக்கு வந்து இடமாற்ற தேவை இல்லாம ஒரு நிமிஷம் உங்களுக்காக நீங்க செய்யப்பட்டதான் நான் சொல்றேன். வழங்கல் கூட தம்பி நான் தங்கச்சி ஒரு நிமிஷம் நீங்கள் இந்தியா நிலைமையை மட்டும் பார்க்க ஒரு விஷயத்தை கேளுங்க. தயவு செய்து கேட்டு போட்டு மீடியாவிற்கு நாங்கள் அதை சொல்றோம். ஒரு விஷயத்தை கேளுங்க. இந்த இடமாற்றத்தில் ஏன் வந்து நாங்கள் இந்த வழக்கு நாங்கள் போடுறோம்னா நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. தயவு செய்து அதில் ஒரு நிமிஷம் நீங்கள் இன்றைக்கு நீங்கள் வரலாம், நாளைக்கு நீங்கள் அடிமையா இருக்க போறீங்களான்றதை தான் நான் உங்களோட கால நக்கினாங்கலாம் யாழ்ப்பாணத்தில் அடிமையாகிறீங்க. நாங்கள் அடிமை கால நக்கினாங்கலாம் யாழ்ப்பாணத்தில் அடிமையாகிறோம். வேலை செய்தோம் நாங்க நக்கையில ஒரு நிமிஷம் பொறுங்க தம்பி. நாங்கள் கதைக்க வந்து சொல்ற எல்லாரும் அவங்களும் கேட்க வேண்டிய அவங்களையும் ஒரு நிமிஷம் பாருங்க.
கதைக்க விருப்பம் இல்லாத போங்க தம்பி. நீங்க சொல்றீங்க வந்து கேஸ வித்ட்ரா பண்ணிட்டு வாங்க. நான் சொல்றேன் சார், அத நாங்க சொல்லல. அது அவைங்க கதைக்க வர்றீங்க இல்ல, அது அவைங்க தம்பி. எங்கட பிரச்சனை எல்லாம் முடிந்த பிரச்சனை. 8 வருஷம் 9 வருஷம் வெச்சு போட்டு நீங்க ஒரு நிமிஷம் போறீங்க. நீங்க வருஷம் வாய மூடிக்கொண்டா இருந்தாங்க. போராட்டத்தை மாத்தாம வாங்குறேன். வழக்கு ஏனென்று சொன்னால் 25 பேருக்கு தான் நீதி வந்து செய்யலாம். அது விளங்கி கொண்டு கதை 25 பேருக்கு செய்யலாம்ன்றத 193 பேருக்கு இடமாற்ற சபை இல்லாமலே வந்து நடந்திருக்கு. இடமாற்ற சபை இல்லாம நடந்த இடத்துல ஏற்கனவே 7-8 வருஷம் வெளி மாவட்டம் செய்த ஆட்களுக்கு வந்து வந்திருக்கு. தம்பி பொறுங்க வாரு. அப்ப 7-8 வருஷம் செய்த பாதுகாக்கப்படுறீங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் அப்பீல் பண்றதுக்கு உரிமை இருக்குதானே? இருக்குதானே? ஏற்றுக்கொள்றீங்க. பிபிஎஸ்சிக்கு அப்பீல் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? ஆனா பிபிஎஸ்சிக்கு அப்பீல் பண்ணி இருக்கிற இடத்துல இப்ப வந்து அதிபர் ஊடாக வந்து நெருக்குவாரம் நடக்குதுன்னு சொன்னா வந்து பிபிஎஸ்சி அப்பீல் வரைக்கும் முன்ன வந்து ஆக்களை வந்து ஃப்ரெண்ட் இது நியாயமோ? ఇంకా కోటి వేసి పండి మొత్తం తాగుతారు. ఇది డాన్స్ పోలీసు ఒళ్ళు నాకు కలిసి వారే 2 பேரும் விருப்பமா போறோம். ரெண்டு போனா ஒரே கதை, 5 போனா 100 போனா ஒரே கதை. சரி, ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, சரி, நான் போயிட்டு வரேன். ஓகே. வேண்டாம் 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 8 வருட 8 வருட 8 வருட வேண்டும் 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 இடமாற்றத்தை இருந்து வளர்க்காதே வளர்க்காதே ஷானி பிரேம்நாத் விஸ்வநாதர் ஆரம்ப பாடசாலையின் ஆசிரியர். 2017ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் நியமனம் பெற்று 9 வருடங்களை தாண்டியும் வெளி மாவட்டத்தில் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினமும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்துக்கும் வருகை தந்து கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். ஆளுநர் அலுவலகத்துக்கும் வந்திருந்தோம்.
இன்றைய தினம் ஆளுநர் அவர்களை நாங்கள் இப்போது சந்திச்சுட்டு வந்திருக்கிறோம். அவர் வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, இங்கே இருந்து சேவை தேவை கருதி 3 வருட காலம்தான் சேவை செய்கிறதுக்கு அங்கே வெளி மாவட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் அடைஞ்ச ஆசிரியர்கள் வந்து இன்னும் வந்து சேரவில்லை. அவர்கள் வந்து தாங்கள் அங்கே வரமாட்டோம் என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்திருந்தது. அவர்கள் வந்தால் தான் எங்களை விடுவோம் என்று சொல்லியிருந்தவர் ஆளுநர் அவர்கள். அதனால் எங்களுக்கு நீதியான அந்த இடமாற்றத்தை உடனடியாக வழங்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு சார்பாக செயற்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே 4:45 எழும்பி எல்லோரும் அது கைக்குழந்தை ஃபீடிங் மதர்ஸ் நிறைய பேர் இருக்கணும், ப்ரெக்னன்ட் மதர்ஸ். அப்போ 4 மணிக்கெல்லாம் எழும்பி சமைச்சு வச்சு 4:45 பஸ் ஏறி நிறைய 150-200 கிலோமீட்டர்களை தாண்டி பயணித்து கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, வவுனியா, மன்னார், மடு போன்ற வலயங்களுக்கு சென்று வருகிறோம். தினமும் பயணிக்கிற ஆசிரியர்களும் இருக்கணும். இப்போதைய அந்த நாட்டு சூழல் காரணமாக போக்குவரத்து செலவுகளும் உங்களுக்கு இந்த மாதிரின்னு தெரியும். அதை விட நாங்கள் இப்போ இல்லைன்னு சொல்லல, 9 வருஷம் உண்மையாக நாங்கள் 2017 பாருங்க, நம்ம 8 வருஷம் தான் எங்களுக்கு அடிச்சிருக்கு. 8 வருஷத்தையும் நிறைவாக சேவை செய்து இப்போ 9வது வருஷத்துல இருக்கிறோம். அப்போ இனியும் நாங்கள் அங்கே வேலை செய்யலாத ஒரு மனச்சாட்சி இருக்கத்தானே வேணும். அப்போ எந்த விதமான தயவு தாட்சமியங்களும் இன்றி எல்லோரும் நீதியாக செயற்பட்டு எங்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ அரசியல் பின்புலங்களோ, இப்போ ஒரு ஐஎஸ் என்ற வைஃப், ஒரு லோ என்ற வைஃப் என்றாப்புல தங்கட வைஃப் என்றாப்புல அப்படி நினைக்கணும் தானே. அப்படி இருக்கக்கூடாது எங்கள். அப்போ அதுக்காண்டி நாங்கள் வந்து இப்போ கதைக்காமல் இருக்கிறோம். நாங்களும் ஆசிரியர்கள் ஒரு மனிதாபிமானம் இருக்கும் வேணும். அதுதான் இப்போ எல்லாருமே பெண்கள், அதுவும் கூடுதலாக பெண்கள். உங்களுக்கே தெரியும், நாங்கள் நெடுகளும் சொல்கிறது காலமாக பான்மேன் வரைக்கும் போய் பின்னேற பான்மேன் வரைக்கும் நாங்கள் வரோம். அதை விட நித்திரையில் பேபிஸ் கேட்கல அந்த அம்மா மேலே எழுப்பி போயினா பின்னேறம் தான் வரினோம். ஃபீடிங் மதர்ஸ் எவ்வளோ மென்டல் ப்ராப்ளம்ஸ் அவைக்கு இருக்கும். எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது. டெய்லி ட்ராவல் பண்ணுறேன், ஒரு நாள் போயிட்டு வந்து எல்லாரும் சொல்லிவிடும் இவ்வளோ தூரம் என்னடி நீ ஒவ்வொரு நாளும் போய் வராது. டெய்லி ட்ராவல் பண்ணுற டீச்சர்ஸும் இருக்கு. நம்ம அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி ஒன்றுமில்லை, எங்களோட கோரிக்கைகளை ஏற்று இந்த இதை வந்து எல்லாரும் சபிமடுத்து எங்களுக்கு வேலைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வை பெறும். ஜனவரியில் எங்களுக்கு இந்த இடமாற்றம் வழங்க வேணும். எங்களை பேர் லிஸ்ட் எல்லாம் வந்துட்டுது. ஆனால் கடிதம் இன்னும் எங்களோட ஹைக்கு கிடைக்கல. அதுக்காண்டி தான் நேற்றும் பாடசாலைக்கு போகாமல் இன்றைக்கும் பாடசாலைக்கு போகாமல் எங்களோட தேவைக்காண்டி நாங்கள் வந்து ஈவன் மீனகா மன்னர் தேவன்பிட்டி ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகாவித்யாலயம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து ஆசிரியர்களுமே 9 வருடங்களுக்கு அதிகமாக சேவை காலத்தை வெளி மாவட்டத்தில் சேவை காலத்தை பூர்த்தி செய்த ஆசிரியர்களாகத்தான் இங்கு வந்து இன்று போராட்டத்தை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். அதாவது வந்து எங்களுடைய நியமன கடிதத்தில் வந்து அடிக்கப்பட்ட ஆண்டுகள் வந்து 8 வருடங்கள் மாத்திரம். ஆனால் போன முறை எங்களுக்குரிய இடமாற்றம் வந்து நாங்கள் விண்ணப்பித்திருந்த பொழுது எங்களுக்கு வந்து பெண்டிங் என்ற ஒரு வேர்ட் வந்து அவங்க பாவிச்சிருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து நான் வந்து இந்த 1 மாத குழந்தையை கொண்டு போய் கேட்ட போது அவங்க எனக்கு சொன்னாங்க பெண்டிங் வந்திருக்கு, நீங்கள் வந்து 15 நாள் கூடிட்டு பங்குனியோட தான் இருக்கோம், உங்களுக்கு வந்து சித்திரை தான் முடியுது, அதால் நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்லி. அப்போ அதோட சரி, அப்போ 15 நாள் காணாது தானே, அப்போ எங்கட பிள்ளை தானே கூட நாங்கள் போன வருஷம் விட்டுனாங்க. இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 9 வருடங்கள் பூர்த்தி ஆகியும் 3-4 மாதம் கூட 9 வருடங்கள் ஆகுது. அப்போ இதுக்கு வந்து நாங்கள் இந்த நியமன கடிதத்தின் பிரகாரம் 8 வருடங்களை வந்து நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம் வெளி மாவட்டத்தில். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார்ண்டாலும் அடி தொங்க, மடுவென்று சொன்னால் பார்த்தீங்கன்னா மடு கோயில், பெரிய வண்டி விரிக்கான், தட்சிணாமிரத மடு, அப்படி வந்து அடி தொங்கல்ல தான் நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். அதாவது வந்து கிளிநொச்சி போர்டர்லையோ அல்லது பூநகரி போர்டர்லையோ அப்படி வந்து அந்த போர்டரில் போய் வந்து வரையில அங்கே வந்து பஸ் ரூட் இல்லை, சில வேளை வந்து ஜானி எல்லாம் வந்திருக்கு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து என்ன செய்திருக்கிறோம் சொன்னால் எங்கள்கிட்ட சேவை காலத்தை பூர்த்தி செய்திருக்கிறோம். அதாவது வந்து 8 வருடத்தை அதை பூர்த்தி செய்ய முன்னுக்கு வந்து நாங்கள் இதில் வந்து சண்டை அந்த ஆர்ப்பாட்டமும் செய்யலை. இதன் எங்கள்கிட்ட 8 வருடத்தை வந்து நாங்கள் பூர்த்தி செய்திருக்கிறோம். பூர்த்தி செய்த பிறகுதான் வந்து என்ன செய்திருக்கிறோம் சொன்னால் இடமாற்றம் போட்டு எங்களுக்கு ஓகே ஆயிருக்கு. ஆனால் அந்த ஓகே ஆகின இடமாற்றம் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கேன்னு சொன்னால் இழுத்தடிப்பு நடக்குது. இழுத்தடிப்பு நடக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற வெளி மாவட்ட சேவை செய்யாத ஆசிரியர்கள் அங்கே போகாத வந்து வழக்கு தொடர்கிறதால தான் என்று வந்து இழுத்தடிப்பு நடக்குது. அதில் வந்து பார்த்தா அவங்க திருப்பியும் அந்த இழுத்தடிப்பு வந்து ஜனவரி நாங்கள் ஓகே இங்கே வந்துடலாம்னு பார்த்தா இங்கே வரையில, பிறகு பார்த்தோம்னு சொன்னால் ஓகே ஏப்ரல் வருவோம்னு பார்த்தா அதுவும் நடைபெறையில. இப்போ பார்த்தா அவங்க திருப்பியும் போட்டிருக்கிறதால அவங்க அங்கே போகாத பொழுது எங்களை அங்கே இருந்து இங்கே விட மாட்டோமா. சரியா, இப்போ எங்களுடைய சேவையை வந்து அங்கே செய்யறதுக்கு இங்கே இருந்த ஆக்கள் போகத்தானே வேணும். அது வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான். ஏன்னா அங்கே இருக்கிற பிள்ளையையும் படிக்காமல் இருக்கலாது தானே. அப்போ அந்த பிள்ளைகளும் படிக்கத்தான் வேணும். அப்போ இங்கே இருந்து என்ன செய்யணும், எங்களுக்கு பதிலீடு அங்கே தரணும். இப்போ அங்கே கேட்டிங்கன்னு சொன்னாங்க வலயத்தில் ஒவ்வொரு
13 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற அந்த 9 வலயத்திலையும் வலய கல்வி பணிப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பதிலீடு இல்லாம விட மாட்டோம். அந்த பதிலீடுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பதிலீடு இல்லாம அவங்க விட மாட்டோம். அப்ப இங்க இருக்கிறார்கள் என்ன செய்யணும்டா, தயவு செய்து எங்களை மாதிரி தான் நீங்கள் என்றதையும் புரிந்து கொள்ளுங்க. அப்ப நீங்களும் என்ன செய்யணும்டா, அங்க போனா தான் எங்களையும் கலவிடுவினா, நீங்க போகாத வரைக்கும் எங்களையும் கலவிட மாட்டினா. வணக்கம். நாங்கள் 2017 தொடக்கம் வெளி மாவட்டங்கள், அதாவது வந்து யாழ்ப்பாணம் தவிர கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, தீவா வலயங்கள், மன்னார் போன்ற இடங்களில் வேலை செய்து சந்தோஷமாக வேலை செய்து 8 வருடத்தை பூர்த்தி செய்தோம். இதுக்கு முற்பட்ட காலங்களில் வந்து 5 வருஷம், 6 வருஷம், 7 வருடங்கள் பூர்த்தியாகிய ஆசைகள் ரான்சர் கொடுக்கப்பட்டு தங்களுடைய சொந்த இடங்களுக்கு மாற்றம் பெற்று வந்திருக்காங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு வருஷம் பின்னுக்கு போய் இன்றைக்கு எங்களுக்கு வந்து 8 வருஷம் முடிஞ்சு 9ஆவது வருஷத்தில் நாங்கள் எங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்ப முடியாத கடப்பாடில் இருக்கிறோம். இதுக்கு அவர்கள் சொல்லப்படுற காரணம் என்னென்னு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து நிரந்தரமாக இங்கே இருக்கணும், அரசியல் செல்வாக இருக்கணும் என்ற ஒரு காரணங்களை சொல்லி அப்படியே இருந்து கொண்டிருக்கணும். அவைகள் திரும்பி ஆன்சரில் அதுக்கும் அவைக்கு 3 வருஷம், அதிலேயே நியாயமற்ற செயற்பாடு. நாங்கள் 8 வருஷம் வேலை செய்யணும் படி மாட்டோம். அவைகள் வந்து 3 வருஷத்தில் வந்து அதுவும் ரோட்டுக்கரை ஸ்கூல் கழிச்சிட்டு திருப்பி 3 வருஷம் முடியும் ஆட்டோமேட்டிக்காக அவைகள் நாங்கள் எடுத்து வரையணும். அதிலேயே பெரிய அநியாயம் நடக்கும். ஆனால் நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் எதுக்கும் போகாமல் 8 வருஷம் பூர்த்தியாகியும் எங்களை திருப்பி எங்களுடைய இடங்களுக்கு திருப்பி விடுறதில் அவைகளுக்கு பெரிய இடர்பாடு காணப்படுது. எங்களுக்கு பதிலீடு கொண்டு சொல்லிடணும். ஏற்கனவே போடப்பட்ட ஆசைகள் நாங்கள் வரையினம் இல்லை, பதிலீடு இல்லாமல் விடமாட்டோம் என்ற பெரிய ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். அப்போ அதுக்கு எதிராக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.